Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஆப்ஷன் சிமுலேட்டர் அப்படின்னா என்ன, எல்லா ஆப்ஷன் ட்ரேடர்ஸும் ஏன் இந்த ஆப்ஷன் சிமுலேட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த ஆப்ஷன் சிமுலேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதுல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் சிமுலேட்டர் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இந்த சிமுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு டூல். இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள பாஸ்ட் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அக்சஸ் பண்றதுனால பாஸ்ட் மார்க்கெட்ல நம்மளால லைவ் ட்ரேட் பண்ண முடியும், அதாவது விர்ச்சுவல் ட்ரேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். இதை கேட்கும் போது புரியுற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டேட் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. உங்க எல்லாருக்கும் தெரியும் வியாழக்கிழமை வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பிரி. ஓகேங்களா? இப்ப என்னோட மைண்டுக்கு என்ன தோணுது அப்படின்னா, போன வாரம் எக்ஸ்பிரி எப்படி இருந்தது? போன வாரம் வந்து காலையில நம்ம ஒரு ஸ்டாடுலோ இல்ல ஸ்டாங்கிலோ நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த சிமுலேட்டர் யூஸ் பண்ணலாம். நான் எடுத்துக்காட்டுக்கு தான் போன வாரம் சொல்லலை. நீங்க போன மாதம் போன வருஷம் கூட நீங்க உங்களுக்கு என்ன டேட்ல நீங்க ரன் பண்ணணுமோ அந்த டேட் வந்து நீங்க சிமுலேட்டர்ல ரன் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் போன வாரம் எடுத்துக்கிறேன். சோ போன வாரம் அக்டோபர் 12ஆம் தேதி மார்னிங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டாடில் வந்து நான் கிரியேட் பண்றேன். அதாவது இப்ப பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு நம்ம போறோம். அங்க போயிட்டு ஒரு ஸ்டாடில் நான் கிரியேட் பண்ணி த்ரூ அவுட் டே அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஸ்டாடில் வந்து நான் ரன் பண்றேன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ரியலா அன்னைக்கு 12ஆம் தேதி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிளக்சுவேஷன் P&L MTM எப்படி ஃபிளக்சுவேஷன் ஆகுமோ அதே போல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்குள்ள மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட P&L வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நீங்க அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நான் வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் பண்றேன், உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து அக்டோபர் வந்து 19ஆம் தேதி, நான் போன வாரம் எக்ஸ்பிரி அன்னைக்கு லாஸ்ட் 3 o'clock நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் நான் வந்து கிரியேட் பண்றேன் ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்காக. இப்போ நான் அந்த மாதிரி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பிரி வரை நான் ஹோல்டு பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டு நினைச்சுக்கிட்டு போன வாரம் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த பெட்வீன் த கேப் இந்த ஒரு வாரம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வாரம் மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் இந்த ஆப்ஷன் சிமுலேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால செக் பண்ண முடியும், பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இதுவரையும் ஆப்ஷன் சிமுலேட்டர் அப்படின்னா என்னன்னு ஒரு 50% ஆவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம லைவ் டெமோவா போய் ஆப்ஷன் சிமுலேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இத பாத்தீங்க அப்படின்னா 100% ஆப்ஷன் சிமுலேட்டரை நீங்க யூஸ் பண்ண கத்துப்பீங்க. ஓகே, இப்போ என்னோட அல்கோ பிளாட்ஃபார்ம் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு இங்க மேல ரைட் சைடுல 6வது ஆப்ஷனா பாத்தீங்க அப்படின்னா சிமுலேட்டர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாகவே சைன் அப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஆப்ஷன் சிமுலேட்டரை கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் அப்படியே காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாஸ்ட் நான் போகலான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பாஸ்ட்டுக்கு எந்த டேட்டில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த டேட்டை இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளில் நம்ம 12ஆம் தேதி போகலான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி டேட் என்னன்னு பாருங்கள், அக்டோபர் 19ஆம் தேதி. அப்போ நம்ம அக்டோபர் 12ஆம் தேதி பாஸ்ட் நம்ம போலாம். சோ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அக்டோபர் 12ஆம் தேதி அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா? சோ 12ஆம் தேதி கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? சோ நம்ம அக்டோபர் 12ஆம் தேதி நம்ம பாஸ்ட்டுக்கு போயிட்டோம். சோ அன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈவினிங், அதாவது 3:30க்கு என்ன பண்றேன், 3 வந்து ஒரு 3 o'clock. ஸோ ஓகே, அப்போ நம்ம வந்து ரயில்வே டைம் படி 15. ஓகேங்களா? 3 o'clock நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வாரம் எக்ஸ்பிரியில் வந்து ஒரு ஷார்ட் ஷேடில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வாரம் எக்ஸ்பிரி அப்படிங்கிறது நான் எங்கே செலக்ட் பண்ணணும், இங்கே. இப்போ 19ஆம் தேதி இங்கே இருக்குது இல்லையா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நிஃப்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நிஃப்டியில் வந்து அக்டோபர் 19ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதி பாஸ்ட்டுக்கு நான் போயிட்டேன். 12ஆம் தேதி பாஸ்ட்டு போயிட்டு 19ஆம் தேதி உள்ள கான்ட்ராக்டை வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடில் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 19,800 இருக்குது. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடில்னால் என்ன பண்ணுவோம், சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து
நம்ம செல் பண்ணுவோம். நான் ஒரு லாட். ஸோ நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 2 3 அப்படின்னு நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்காக நான் எடுக்கிறேன். ஏன்னா 12ஆம் தேதியில் போயிட்டு 19ஆம் தேதி உள்ள கான்ட்ராக்டை எடுக்கிறேன் அப்படின்னா இதை நான் ஒரு பொசிஷனலாக ரன் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 125 இருக்குது, இங்கே எல்டிபி வந்து இங்கே இருக்குது, இங்கே 91 இருக்குது. ஸோ இதுக்கு நான் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 ரூபா உள்ளதை நான் பை பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 19,350 நான் ஒன்று பை பண்ணிக்கிறேன். ஸோ புட் சைடு. இங்கே கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 20,150 நான் ஒன்று பை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்னோடய கிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணுறதுக்கு இங்கே பொசிஷனல் இங்கே நம்ம போயிடலாம். ஸோ இப்போ 12ஆம் தேதி போயிட்டு ஈவினிங் 3 o'clock நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 19ஆம் தேதி எக்ஸ்பிரிக்கான இப்போ 19,800 காலையும் புட்டையும் நான் செல் பண்ணியிருக்கேன். அதை இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 19,350 பியை வந்து ஒரு 3 லாட் வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதே போல் 20,150 வந்து சிஇ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லாட் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செல் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து லாட் சைஸை இதையும் நம்ம 3ஆக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் இதுவும் லாட் சைஸை நம்ம 3ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பே ஆஃப் சார்ட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? அதாவது இப்போ 12ஆம் தேதி பாஸ்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க, 12ஆம் தேதி 3 o'clock நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம நினச்ச மாதிரி போணுச்சு அப்படின்னா இது 19ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29,000 ப்ராஃபிட் கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு ஒஸ்ட்டு ஸ்னாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 38,000 ரூபாய் வந்து உங்களுக்கு லாஸ் வரும் அப்படின்னு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து 1.3, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பிஓபி பார்த்தீங்க அப்படின்னா 51,925. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் கிரியேட் பண்ணும்போது ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19,789. ஓகேங்களா? ஸோ இங்கே பிரேக் ஈவன் கொடுத்துருக்காங்க. பிரேக் ஈவன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லோயர் சைடு நம்ம எப்போ போணுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அப்பர் சைடு நம்ம போகும்போது எவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிறது, அதாவது எந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ரைஸை பிரேக் ஆகும்போது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வர ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா கிரீக்ஸ், அதோட கிரீக்ஸ் வேல்யூ எல்லாமே என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது. இப்போ நம்ம ஆப்ஷன் செயினுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதை லேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து கிளிக் டு மூவ் டைம் மேனுவலி அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 o'clock நான் எடுத்துட்டேன். இப்போ நான் பை பண்ணதா நீங்கள் நினச்சிக்கங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 12ஆம் தேதி போயிட்டு நான் பை பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 minutes நீங்கள் வந்து இங்கே 5 minutesல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 5 minutes வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு 165 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு இங்கே. ஓகேங்களா? அதாவது நான் பை பண்ணதா நீங்கள் நினச்சிக்கங்க, பட் விர்ச்சுவலாக வந்து நான் பை பண்ணிட்டேன். ஓகேங்களா? பட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராஃபிட் வருது. ஸோ எவ்ரி 5 minutes நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் 3/26க்கு வந்து திரும்ப 255 ரூபா வந்து லாஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து 12ஆம் தேதி நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து நம்ம 13ஆம் தேதி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 472 ரூபா எனக்கு லாஸில் தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக வந்து 1 ஹவருக்கு இல்லை 5 minutes 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் கர்சரை கிளிக் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அந்த டேவே நீங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வந்து அது ஆட்டோ ப்ளே ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டோ ப்ளே போங்க. இப்போ நம்ம எத்தனை மினிட்டுக்கு ஒரு செகண்டுக்கு வந்து நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட விருப்பம், நீங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ட்ராக் பண்ணணும் அப்படின்னா 5 minutes 1 minute கூட நான் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் வீடியோக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எவ்ரி 1 செகண்டுக்கு எவ்ரி 30 minutes வந்து ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ப்ளே கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 minutes கேண்டில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அக்டோபர் 16ஆம் தேதி வந்துட்டோம். இங்கே இப்போ ப்ராஃபிட் லாஸ் பாருங்கள் 5,750 எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட் மூமெண்ட் தான். நம்ம பாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ ப்ரெசண்ட்டுக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதோட மீனிங் வந்து இதுதான். இப்போ 17ஆம் தேதி இப்போ பாருங்கள் 8,000 எனக்கு ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. 11.46, அதுக்கடுத்து 12.16 இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்கேஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கும்.
ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாருந்தீங்க, இங்கேருந்தே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் வந்து ஒரு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது நம்ம ஒரு லைவ் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணும்போது தான் ஒரு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியோ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம பாஸ்ட்டுக்கு போயிட்டு பாஸ்ட்டு மூமெண்ட்டை இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போதே நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு உள்ள ஒரு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். எவ்ரி 1 செகண்டுக்கு 30 மினிட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னோடய ப்ராஃபிட் வந்து 13,000 11,000 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி அந்த 1 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகும்போது எனக்கு வந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ டேட்டா அவைலபிள் ஆஃப்டர் திஸ் டேட். 18ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி 19ஆம் தேதி வந்து இப்போ மார்க்கெட் வந்து லைவில் போயிட்டுருக்கு. எனக்கு 18ஆம் தேதி எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7,185 வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும். ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி 19ஆம் தேதி. ஸோ இன்னும் 19ஆம் தேதியோட டேட்டா இன்னும் அப்டேட் ஆகாது. இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆகும். இந்த மாதிரி இப்போ போன வாரம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போன மாதம் நீங்கள் போகலாம். இப்போ நான் அக்டோபர் இருக்கு இல்லையா, செப்டம்பருக்கு போகலாம், இல்லை போன வருஷம் கூட நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா. இது நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இதே மாதிரி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பொசிஷனலாக பேக் டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள டேட்டா வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த சிமுலேட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்டர்ஃபேஸை பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விடவே மாட்டீங்க. இந்த சிமுலேட்டர் டூலை யூஸ் பண்ணி உங்களால் பேக் டெஸ்ட் பண்ண முடியும். இன்ட்ராடே பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும் வித்தவுட் கேபிட்டலில். ஓகேங்களா. ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல். யாரெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.